பாத்தீங்கன்னா போன வாரம் என் குடும்பத்தை பத்தி பேசினேன். இந்த வாரம் குடும்பத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு பத்தி பேச போறேன் சார். நீங்க நிறைய என் சங்கத்துல சேர்ந்துட்டியா? வாடி வா 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 வா. நீங்க நிறைய ஷோஸ் பாத்திருப்பீங்க. அதாவது போன் பண்ணி பாட்டு போடுங்க எனக்காக இந்த படத்துல இருந்து இந்த சீன் போடுங்க. நிறைய ஷோஸ் பாத்திருப்பீங்க. இதே மாதிரி போன் பண்ணி என் குடும்பத்தை பிரிச்சு விடுங்கன்றாங்க. நாம ஒண்ணு ஐடியா கொடுக்குறோம். அது எப்படி இருக்குன்னு அந்த கான்செப்ட். சூப்பர். காலைல எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் எடுத்தாலே போதுங்க. கணவன் மனைவி சண்டை பிரிஞ்சுட்டாங்க, லவ்வர்ஸுக்கு சண்டை பிரிஞ்சுட்டாங்க, இவன் பொண்டாட்டி அவன் கூட போயிடுறான், அவன் பொண்டாட்டி இவன் கூட போயிடுறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஷோ தான். டுபாகூர் வைன்ஸ் வழங்கும் ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து பாய் சாண்டி வீண்டி ஆண்டி பாண்டி. நம்ம ஷோவோட பேரை கேட்டோன்னே நீங்களாம் கிளிப்பான ஷோ நினைச்சிருக்கீங்க. அதுதான் கிடையாது. நம்ம ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்க குடும்பத்தை நாசமாகுற ஷோ, அதாவது குடும்பத்தை பிரிக்கிற ஷோ. நீங்களும் இந்த ஷோல கலந்துக்கிட்டு பேசணும்னு நினைக்கிறீங்களா? கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. குடும்பத்தை பிரிக்கிற குமுதா கிட்ட பேசுங்க. உங்க குடும்பத்தை பிரிங்க. குடியும் குடுத்தனும் மக்கும் அடிங்க. ஃபர்ஸ்ட் கால் யார் பாப்போமா? ஹலோ ஹலோ, நான் திருநெல்வேலில இருந்து செந்தில் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க செந்தில், யார்கிட்ட இருந்து பிரியணும்னு ஆசைப்படுறீங்க? மேடம் என் பொண்டாட்டி தான் மேடம் எனக்கு பெரிய ப்ராப்ளம். பொண்டாட்டினாலே ப்ராப்ளம் தானே செந்தில், எதனால அவள்கிட்ட இருந்து பிரியணும்னு நினைக்கிறீங்க? மேடம் 25 வருஷமா அவ கூட குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன் மேடம். 25 வருஷமா குப்பை தான் கொட்டிங்களா குடும்பத்திலயா? நீங்க வேற கலாய்க்காதீங்க மேடம், நானே சமகான்ல இருக்கிறேன். நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட போன கொடுங்க, நான் பேசி பாக்குறேன் என்ன முடியும்னு பாக்கலாம். ஹலோ, நீதான் குடும்பத்தை பிரிகிற கும்தாவா? நீ யாரு என் குடும்பத்தை வந்து பிரியறதுக்கு? நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாகரா? ஸ்டூடியோ பக்கம் வந்தனா விட்டாண்ட போட்டு அடிப்பேன் பாக்குறியா? இதுதான் மேடம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசினா நல்லா இருக்குன்னு சொல்றேன். நானும் நிறைய பேர்கிட்ட சொல்றேன், யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. உங்கள்கிட்ட அதான் சொல்றேன். நீங்க ஏதோ அடிப்பேன்லாம் சொன்னீங்க, ஆனா சத்தியமா அது என் காதுல கேட்கவே இல்லை மேடம். இப்போ ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட நெக்ஸ்ட் காலருக்கு போயிடலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ ஹலோ, நான் சென்னையில இருந்து பிரியா பேசுறேங்க மேடம். சொல்லுங்க பிரியா, உங்களுக்கு யார்கிட்ட இருந்து பிரியணும்னு ஆசைப்படுறீங்க? மேடம் என் பாய் ஃப்ரெண்ட் தான் மேடம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். என்னது, பாய் ஃப்ரெண்ட்னால ப்ராப்ளமா? ஊர்ல அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லன்னு ப்ராப்ளம், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்னால ப்ராப்ளம். சரி பரவாயில்ல, எதனால உங்க பாய் ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு இப்படி ஒரு வெறுப்பு வந்துச்சு? மேடம் 1.5 மாசமா அவன் கூட சுத்தின்னு இருக்கேன் மேடம், ரொம்ப போர் அடிக்குது மேடம், அதான் மேடம் பிரியணும். நல்ல பொண்ணுமா நீங்க, நல்லா வருவ. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. காலைல தூங்கி எந்திரிச்சோன மூஞ்சி கழுவாம மேக்கப் போடாம போட்டோ எடுத்து அதை உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. பாத்துட்டு அவனே செத்துருவாமா. எப்படி மேடம் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க பாத்துட்டு செத்துருவானு? நான் எத்தனை பேருக்கு செல்ஃபி அனுப்பியிருக்கேன் எனக்கு தெரியாதா? ஓகே, இப்ப லாஸ்ட் லக்கி காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ ஹலோ, நான் சென்னையில இருந்து சுரேஷ் பேசுறேங்க. சுரேஷா? என்ன சுரேஷ், நீங்க எனக்கு பிடிக்காத பேரா வச்சுட்டீங்க. ஒரு மானங்கிட்ட புறம்போக்கு எங்க வீட்டுல இருக்குது, அந்த பேர் கூட சுரேஷ் தான். சரி பரவாயில்ல சுரேஷ், உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார்கிட்ட இருந்து பிரியணும்னு ஆசைப்படுறீங்க? ஏய், நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மானங்கிட்ட புறம்போக்குன்னு சொன்னது நான் தாண்டி. ஏன்டி இவ்வளவு நேரமா மத்தவங்க குடும்பத்தை பிரிச்சுருக்கியா? வீட்டுக்கு வா, இன்னைக்கு உன் குடும்பம் பிரியுது பாரு. சுரேஷ், இத என்னங்க என் குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு பாக்குறீங்களா? நான் தான் உனக்கு லைன் போட்டு கொடுக்க சொன்னேன். எவ்வளவு நாள் தான் நானும் காம்பேரிங்கா பண்ணிட்டு இருக்கிறது? என் குடும்பம் பிரிஞ்சு எனக்கு ஆசை இருக்காதா? ஊரா குடும்பத்தை நாம பிரிச்சா நம்ம குடும்பம் தானா பிரிவுனாங்க, அதான் பிரிய லைன் போட்டு சொன்னேன். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். until then this is குடும்பத்தை பிரிக்கிற குமுதா. பை. அம்மா குமுதா, சத்தியமா உனக்கு மட்டும் போன் நம்பர் யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ் கலா சார், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ. ரொம்ப பிரமாமா இருந்தது. அதாவது எடுத்த ஒரு சப்ஜெக்ட அதனுடைய டு தி கோர் கிளைமேக்ஸே கொண்டு போயிட்டாங்க. அதான் கடைசியில் அந்த கதையில அவங்க குடும்பமே பிரியுது பாத்துங்க, அதான் ஹைலைட். நல்லா பண்ணிருந்தீங்க. எல்லா டயலாக்ஸ், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், கேட்கற கேள்வி பதில், திட்டும் போது காதே கேட்கல, டிவி வால்யூம் ஏத்தி வைங்கமா சொல்றது எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கிரிப்ட் இஸ் வெரி குட் அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட். நைஸ். இதத்தான் அவர் எதிர்பார்த்திருக்காரு. அண்ட் மனோபாலா சார், நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த குமுதாவை பத்தி? குமுதா, இந்த ஸ்கிரிப்ட் யாருமா எழுதுந்து? ஆக்சுவலா இது ஐடியா இருந்ததா சார், ஆனா ஸ்கிரிப்ட் எழுத ஹெல்ப் பண்ணது டீம் அண்ணா தான் ஹெல்ப் பண்ணாங்க. நீ அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். கடைசியில எவ்வளவு நாள் தான் நானும் காம்பேரிங் பண்ணிட்டு இருக்கேன், என் குடும்பம் பிரிவானாம ஒரு பஞ்சா முடியுது பாருங்க. ஒரு கிளைமேக்ஸ், இந்த அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு அழகான கிளைமேக்ஸ், ஒரு ஓப்பனிங் அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டைட்டில் என்னமா ரொம்ப நல்லா இருக்குது, படத்துக்கு வச்சுக்கலாம் ரமேஷ்.
அது என்னவா சொல்லுமா? ஜில்லுன்னு காட்டு ஜன்னல சாட்டு. இப்பயே போய் நீ ரிஜிஸ்டர் பண்ணு.